அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எத்தனையோ ஒரு சட்டங்கள் இருந்தாலும், பேங்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, பேங்கிங் சட்டம் அப்படின்னா என்னென்னா, வங்கியியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வங்கியில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கடன் கொடுப்பவர் யார், அப்புறம் கடன் பெறுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறது தான் இந்த வங்கி சட்டம்னு சொல்கிறோம். சரி, வங்கிங்கிறது அன்றாடம் எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள ஒரு இடமா ஆகிப்போச்சு இப்போது. ஏன்னா வங்கி இல்லாத ஊர்களே கிடையாது இப்போது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வங்கிகளை பற்றிய தன்மை, அதனுடைய செயல்பாடு என்னன்னு பார்ப்போம். ஒரு வங்கியில் ஒரு வாடிக்கையாளர் இருக்கார் அப்படின்னா, இப்போ இதான் ஒரு வங்கின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வங்கியில் ஒரு வாடிக்கையாளர் எப்பயிலிருந்து ஒரு வாடிக்கையாளர் அப்படிங்கக்கூடிய தன்மையை பெறுதார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கே பல வழக்குகள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஒரு பேங்க்கில் போய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த லோனுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே இருக்குது. அப்போது ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேங்கோடைய கஸ்டமர் அப்படிங்கிறத அந்த கஸ்டமர் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது மட்டும் போதாது, அவருடைய முதல் டிரான்சாக்ஷன், அந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முதல் தடவையாக அந்த அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதோட மட்டும் போட்ட முடியாது. அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோட அவருடைய பணத்தை மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம். முதல்ல அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். சரி, டெபாசிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது அப்படின்னா, அந்த பணத்தை நான் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா அதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் போட்டிருப்போம். சரி, இந்த டெபாசிட் பண்ணுறதுல 3 விதமாக சொல்கிறாங்க. 3 அக்கௌண்ட்டு வேறு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்னா என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டு. பெரும்பாலான எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு சிலர். தமிழில் போய் நீங்கள் ஏடிஎம்மில் எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நடப்பு கணக்குன்னு சொல்லுவாங்க அந்த கரண்ட் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் எஃப்டி. ஓகேவா, இந்த 3 அக்கௌண்ட்டு மெய் இருக்கும். அதுபோக நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தானே இந்த வீடியோ. அதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோவில் நம்ம அதுக்கான முழு விளக்கத்தையும் பார்ப்போம். சிம்பிளாக ஒரு பேங்கிங் லானா என்ன, அந்த பேங்கிங் லாவில் என்னென்ன சட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்காக இதை பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது எல்லாருமே ஓப்பன் பண்ணலாம். இதில் மினிமம் பேலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு இவ்வளவுக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் அதில் இருக்காது. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான யூசஸ் பண்ணுறதுக்காக. இதில் சேவிங் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அப்போம்னா சாதாரண ஒரு மக்கள்ஸ் அவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் ஓகே அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கரண்ட் அக்கௌண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கேற்றாப்புல வேல்யூபிள் உள்ள ஒரு அக்கௌண்ட்னா அவங்க டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியும். சரி, அதனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது பொதுமக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸாகவும், கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ்மேன் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட்னு அர்த்தம். நீங்கள் நிறைய இடத்துல கிராமப்புறங்களே கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன், 2 வருஷத்துக்கு மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க் சில ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுடைய முதிர்வு தேர்வு இந்த மாதிரினா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வட்டியோடு ஆட் பண்ணி உங்களுக்கு முதல்ல ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது மொத்தமாக ஒரு வட்டி. ஆனால் நீங்கள் இடையில எடுக்க முடியாது. எடுக்க முடியாதான்னு கேட்டால் எடுக்கலாம். அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான அந்த வட்டிங்கிறது கணக்கிடுறதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படி ஃபுல் அமௌண்ட்டுமே ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கிடைக்கும். சாதாரண விஷயமும் கிடைக்காது. சரி, இப்போ இந்த ஓவராலாக நம்ம பார்க்குற ஒரு வீடியோ என்னதுக்குன்னா, இனிமேல் நம்ம நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய வங்கி சம்மந்தப்பட்ட
தகவல்கள் எல்லாம் தெரியப்படுத்த போகிறோம். அப்போ அந்த வங்கி சம்மந்தப்பட்ட தகவல் தெரியப்படுத்தப்படும் போது வங்கி யார் யார் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்கும். என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு, அந்த வங்கிகள் பற்றிய என்னென்ன வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பேச போகிறோம். சரியா? அதனால் தொடர்ந்து வங்கியோடைய செயல்பாடுகள் என்ன, அதை எப்படிலாம் செயல்படுத்தப்படுகிறது, எல்லா தகவலையும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வங்கியில் எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முன்னோக்கான ஒரு செயல்பாடு தான் இந்த திட்டம் சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.